நம்ம போஸ்ட் டெண்டுல்கரால 2 வாட்டி தான் நம்ம ஃபோர்த் இன்னிங் சேஸ் நடந்திருக்கோம். ஒன்னு வந்து த கிரேட்டஸ்ட் காபா பெரிச், இன்னொன்னு வந்து துருவ் ஜுரல் வந்து நின்று ஆடி கொடுத்த ராஞ்சி கேம், டெய்லரோட ஆடி வின் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இது 2 தவிர நம்ம எங்கேயுமே ஃபோர்த் இன்னிங்ஸ் சேஸ் பண்ணதே கிடையாது. ப்ராபர்லி மோஸ்ட் நம்ம தேர்ட் இன்னிங்ஸ் இது பண்ணி ஃபாலோ ஆன் வின் பண்ணியிருக்கோம், இல்லைன்னா வந்து தோத்துருக்கோம். ஸோ சேசிங்கிறது இந்தியாவுக்கு பாஸ்ட் எக்ஸாக்டா சொல்லணும்னா 12 வருஷம் கிட்ட நம்ம வந்து சேஸ் பண்ணதே கிடையாது. நம்ம வந்து ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லலாம், பட் நம்ம ஃபோர்த் இன்னிங் சேஸ் வந்து ஹிஸ்டாரிக்கலா சரியா பண்ணது கிடையாது. அதாவது ஒரு எக்ஸ்ட்ராடனரி இன்னிங்ஸ் மட்டும் தான் நமக்கு வின் பண்ணி கொடுத்துருக்கு. அந்த 2 எக்ஸ்ட்ராடனரி இன்னிங்ஸ்மே ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர் பண்ணதுதான். ஸோ அதுதான் வந்து இன்ட்ரெஸ்டிங் ஸ்டார்ட். மற்றபடி வந்து நீ சொன்ன துருவ் ஜுரல் பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். வெரி பொட்டன்ஷியல் கேண்டிடேட் ஃபார் விக்கெட் கீப்பர் ஃபார் இந்தியா. பண்ணிட்டு உள்ள வந்ததுனால பாவம் அவர் சைட்லைன் பண்ணிட்டாங்க, வேற வழி இல்லாம. பட் நான் ஒரு கேப்டனா ஒரு கோச்சா இருந்தேன்னா நான் 6 டவுன்ல துருவ் ஜுரலை பியூர் பேட்டராவே நான் இறக்குவேன். ஸோ இட்ஸ் வெல் கேப்பபிள் பேட்டர், எஸ்பெஷலி இன் செனா கண்ட்ரிஸ். ஆமா, இல்ல சான்ஸ் கொடுத்து ஆகணும். இதுக்கப்புறம் நமக்கு நியூசிலாந்து கண்டிஷன்ஸ் தான் இருக்குன்றப்போ உனக்கு இந்த கண்டிஷன்ஸ்ல அவர் ப்ரூவ் பண்ணிருக்காரு. ஒரு 100 அடிச்சிருக்காரு கன்சிஸ்டன்டா. பிராக்டிஸ் மேட்ச்ல 50s தான் அடிச்சிருக்காரு. அவர் அடிச்சா 50+, 90+. முக்கியமா தைலண்டர்ஸோட ஆடி இருக்காரு. இப்போ ரீசெண்டா அன்சுல் காம்போஜர் 50 அடிச்சார்ல இங்கிலாந்து லைன்ஸோட, அப்பயும் அந்த கேம்லயே இருந்தாரு. ஸோ டைல மேனேஜ் பண்ணி ஆடக்கூடிய எபிலிட்டி அவருக்கு இருக்குன்றதுனால அது ராஞ்சிலையும் பண்ணிருக்காரு. ஸோ துருவ் ஜுரல் அட் நம்பர் 6 அண்ட் நம்பர் 7 எனக்கு வந்து ஜடேஜாக்கு அப்புறம் துருவ் ஜுரல் தான் பெட்டரா இருக்கும். பிகாஸ் ஜடேஜா ஒரு பேட்டிங்கை நம்ம நிறைய யூஸ் பண்ணோம். எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த யூஸ் பண்றோமோ அப்ப நமக்கு அவ்வளவு நல்லது. பிகாஸ் அவர் நிறைய நாட் அவுட் ஆயிருக்காரு இந்த சீரீஸ்ல. பொட்டன்ஷியல் பேட்டர், அதாவது சுப்மன் கில் அவ்வளவு 100 அடிச்சதுக்கு அப்புறமும் ஒரு கன்சிஸ்டன்டா நல்லா பண்ணிருக்கிறது ஜடேஜா மட்டும் தான். ஸோ ஜடேஜாவை ப்ரொமோட் பண்ணி ஜடேஜாக்கு அப்புறம் துருவ் ஆனா பெட்டரா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ அதான் இந்த காம்பினேஷன் கண்டிப்பா ஒர்க் ஆகும்.